வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூர் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் நம்ம உங்கள் வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணுறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது, அதுலேருந்து நீங்கள் எப்படி தப்பிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒருத்தங்களோட வாட்ஸ்அப்பை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க யார், எப்படிப்பட்டவங்க, எவ்வளோ காசு வச்சுருக்காங்க, யார் யார் அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்கள் வாட்ஸ்அப்பை யாராவது ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா சோலி முடிஞ்சிச்சு அப்படின்னு அர்த்தம். வாட்ஸ்அப்பை பொதுவாக ஹேக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற 10 வழிகள் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுலேருந்து நீங்கள் தப்பிச்சிட்டீங்க, அதை வந்து நீங்கள் தவிர்த்துட்டீங்க அப்படின்னா உங்கள் வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணுறது கிட்டத்தட்ட இம்பாசிபிள் அப்படின்னே சொல்லலாம். ஸோ எந்தெந்த வழியில் வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணுவாங்க அப்படிங்கிறத ஒன்னொன்னா பார்க்கலாம். இருக்கிறதுலே நூதனமான முறையில் ஹேக் பண்ணுறது அப்படின்னு கூட சொல்லாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிஃப் இமேஜ் இல்லைனா கிஃப் இமேஜ் சொல்லுவாங்க. அந்த இமேஜை வந்து யார் ஃபோனை ஹேக் பண்ணுமோ அவங்களுக்கு வந்து அனுப்புவாங்க ஹேக்கர்ஸ். அந்த இமேஜை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க, என்னதான் இருக்குது அப்படின்னு பார்க்கலான்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபோனில் மால்வேர் வந்து இன்ஸ்டால் ஆயிடும். உங்களுடைய சாட் ஹிஸ்ட்ரி முதற்கொண்டு எல்லாமே வந்து ஹேக்கர் யூஸ் பண்ணலாம். என்னடா இது ஒரே ஒரு கிஃப் இமேஜில் இவ்வளோ பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் ஆமாம். ஸோ இதை வந்து ஸ்பெஷலாக டிசைன் பண்ணி யாரை ஹேக் பண்ணும் அப்படின்னு டிசைட் பண்ணி அவங்களோட நம்பர் எடுத்து அவங்களுக்கு வந்து அனுப்புவாங்க. ஸோ உங்கள் வாட்ஸ்அப்பில் ஏதாவது அன்னோன் நம்பர்லேருந்து ஜிஃப் இமேஜ் வருது அப்படின்னா தயவு செஞ்சு அதை வந்து கிளிக் பண்ணாதீங்க. அந்த காண்டாக்டை வந்து சர்ச் பண்ணி பாருங்கள், எந்த கண்ட்ரிலேருந்து அந்த நம்பர் இருக்குது அப்படின்னு பாருங்கள். நிறைய ஃபாரின் கண்ட்ரிஸ், இப்போ மலேசியா, எத்தியோப்பியா இது மாதிரி கண்ட்ரிஸ்லாம் வருது அப்படின்னா தயவு செஞ்சு அந்த இமேஜை கிளிக் பண்ணவே பண்ணாதீங்க. யூஸ்வலாக லிங்கை வந்து நம்ம கிளிக் பண்ண மாட்டோம். ஏன்னா இப்போ லிங்கை கிளிக் பண்ணால் அதில் வந்து ஏதாவது ஒரு வைரஸ் டவுன்லோட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். பட் யாராவது வந்து இமேஜோ ஜிஃப் இமேஜோ அனுப்புகிறாங்க அப்படின்னா இமேஜ் தானே, என்ன அனுப்பிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரியாமல் கிளிக் பண்ணிடுவோம். உடனே வந்து வைரஸ் இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ ஃபர்ஸ்ட் வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜிஃப் இமேஜ் வழியை நம்ம வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணுறது. ஸோ அன்னோன் நம்பர்ஸ்லேருந்து உங்களுக்கு ஜிஃப் இமேஜ் அனுப்புகிறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதை கிளிக் பண்ணாதீங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற வழி வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு மெத்தடுங்க, பெகசஸ் வாய்ஸ் கால் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஸ்பைவேர் சேர்ந்த ஒரு ஹேக்கிங் டெக்னிக். ஸ்பைவேர் அப்படிங்கிறது என்னன்னா ஒருத்தவங்களுடைய ஃபோனை வந்து ஹேக் பண்ணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து சில சாஃப்ட்வேர் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. அப்படி கிரியேட் பண்ணப்பட்ட மெத்தட் தான் பார்த்தீங்கன்னா பெகசஸ் வாய்ஸ் கால். இதில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் ஃபோனை ஹேக் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் வாய்ஸ் காலே போகும். அவங்க வந்து அட்டன் பண்ணாலும் சரி, அட்டன் பண்ணலனாலும் சரி ஹேக் ஆயிரும். இன்ஃபர்மேஷன்ஸ் போயிடும், உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் போயிடும், வீடியோஸ் போயிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபோனுடைய கேமரா, வாய்ஸ் ரெக்கார்டிங் எல்லாத்தையுமே வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து ஃபோன் எங்கேயாவது எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கீங்கன்னா அந்த ஃபோன் கேமரா வழியாக அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து ஹேக்கர்ஸ் வந்து பார்க்க முடியும். இந்த அளவுக்கு ஹை லெவல் ஹேக்கிங் டூல் தான் வந்து இந்த பெகசஸ் வாய்ஸ் கால் அப்படிங்கிறது. இதை யாரா கண்டுபிடிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் வந்து இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை வந்து ஸ்பெசிஃபிக்கலி ஒருத்தவங்களை வந்து ஹேக் பண்ணணும், ஒருத்தவங்களை வந்து டார்கெட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தது. இந்த அளவுக்கு வந்து நம்ம ஊரில் நம்மளை வந்து யாரும் ஹேக் பண்ண போகிறதில்லன்னு நினைக்காதீங்க. நீங்கள் வந்து பழைய வாட்ஸ்அப் வெர்ஷன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லைனா நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபோன் வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 8க்கு முன்னாடி இருக்குது, இல்லைனா iOS வெர்ஷன் 8க்கு முன்னாடி இருக்குது அப்படின்னா உடனே நீங்கள் வந்து ஆப்பையும் ஃபோனையும் அப்டேட் பண்ணி ஆகணும். ஏன்னா இது மாதிரி பெகசஸ் வாய்ஸ் கால் மட்டும் இல்லைங்க, நிறைய வாட்ஸ்அப் வாய்ஸ் கால் ஹேக்கிங் மெத்தட்ஸ் இருக்குது. நிறைய பேர் வந்து அதை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. யாராவது வந்து புதுசாக நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோனை ட்ரை பண்ணி உங்கள் ஃபோன் ஹேக் ஆகிற போது ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து லேட்டஸ்ட் வாட்ஸ்அப் வெர்ஷன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மெத்தட்லேருந்து நீங்கள் தப்பிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் புது வாட்ஸ்அப் நம்பர்லேருந்து உங்களுக்கு கால் வருது அப்படின்னா உடனே அதை கட் பண்ணிடுங்க. அண்ட் நீங்கள் வந்து ட்ரூ காலரில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். சர்ச் பண்ணி உங்களுக்கு வந்து சஸ்பிஷியஸாக இருந்தது அப்படின்னா உடனே அதை ரிப்போர்ட் பண்ணி உங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து அதை பிளாக் பண்ணுறது தான் அந்த ஃபோன் நம்பர் உங்கள் ஃபோனை ஹேக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒரே வழி. நம்ம பார்க்க போகிற அடுத்த மெத்தட் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான மெத்தட். நம்ம ஃபோன்ஸை வந்து அந்த வழியில் ஆக்ட் பண்ணுறது கொஞ்சம் ரேர் தான். நீங்கள் வந்து ஒரு பில்லியனராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃபோனை வந்து இப்படி ஆக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியலி இன்ஜினியர்ட் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்கள் ஃபோன் நம்பரையும் உங்கள் வாட்ஸ்அப்பையும் வந்து அவங்க டார்கெட் பண்ணிடுவாங்க, ஹேக் பண்ணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்கிரிப்டட் வேல உங்களுக்கு வர மெசேஜஸை வந்து அவங்க வந்து மேனிப்புலேட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு குரூப்பில் இருக்கீங்க அப்படின்னா அந்த குரூப்பில் வந்து நீங்கள் அனுப்பிச்ச மெசேஜுக்கு வேறு யாராவது ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஏதாவது மெசேஜ் அனுப்புவீங்க. சப்போஸ் உங்களுடைய காண்டாக்ட் ஒருத்தங்க இருக்காங்க, உங்கள் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க வந்து அக்கௌண்ட் நம்பர் கேட்குறாங்க. இப்போ உங்கள் மேனேஜர் இருக்காரு, அவர் வந்து உங்கள்கிட்ட டிரான்சாக்ஷன் டீட்டெயில் கேட்குறாரு அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷன் டீட்டெயில் வந்து நீங்கள் அனுப்புவீங்க. பட் உங்கள் மேனேஜர் வந்து நிஜமாக கேட்டிருக்க மாட்டாங்க. அவர் அனுப்பிச்ச மெசேஜ் மாதிரி ஹேக்கர்ஸ் வந்து ஒரு மெசேஜை டிசைன் பண்ணி அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ இதை தான் வந்து சோஷியலி இன்ஜினியர்ட் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பண்ணக்கூடியவங்க யாராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெக் எக்ஸ்பர்ட்ஸாக இருப்பாங்க. அவங்க வந்து நம்ம அனுப்புகிற மெசேஜை பார்த்து நம்மளுக்கு எது மாதிரி ரிப்ளை பண்ணால் நம்ம வந்து அவங்களுக்கு தேவைப்படுற இன்ஃபர்மேஷனை கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து நம்ம எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பில் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து எல்லா சாட்லையுமே நீங்கள் போய் மேனுவலாக வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணி வச்சிடணும். சப்போஸ் இது ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக வந்து இந்த ஹேக்கர்ஸ் வந்து நீங்கள் அனுப்புகிற மெசேஜை பார்க்க முடியும். ஸோ
ஸோ இது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வர வாட்ஸ்அப் எல்லாத்துலேயுமே வந்து பை டிஃபால்ட் வந்து ஆனில் தான் இருக்கும். சப்போஸ் உங்கள் ஃபோனில் வந்து இது ஆஃபில் இருக்குது அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஸ்விட்ச் ஆன் பண்ணி வச்சிட்டாலே இந்த இஷ்யூலேருந்து ஈஸியாக தப்பிச்சிடலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற மெத்தட் பார்த்தீங்கன்னா மீடியா ஃபைல் ஜாக்கிங் அப்படிங்கிற மெத்தட். இந்த மெத்தடில் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஒரு ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணும்போது அந்த ஆப்பில் வந்து ஒரு மால்வேர் இருக்கும். அந்த மால்வேர் வந்து உங்கள் கேலரியை கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணுறீங்க, சப்போஸ் ஒரு கேம் டவுன்லோட் பண்ணுறீங்க, அதில் வந்து கேலரி ஆக்சஸ் கேட்குது அப்படின்னா நம்ம கொடுத்துருவோம். ஏன்னா நம்ம கேம் விளாடணும், அதனால எந்த பெர்மிஷன் கேட்டாலும் நம்ம வந்து கொடுத்துருவோம். இப்படி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்படி கொடுக்கும்போது அது வந்து கேலரியை கண்ட்ரோலுக்கு எடுத்ததுக்கப்புறம் இப்போ வாட்ஸ்அப்ல இருந்து இல்லைனா டெலிகிராம்ல இருந்து எந்த இமேஜ் இல்லைனா வீடியோ வந்து கேலரிக்கு போனாலும் இந்த வைரஸ் என்ன பண்ணுன்னா அந்த இமேஜை இதை எடுத்துக்கிட்டு ஒரு டூப்ளிகேட் இமேஜ் வந்து அதில் போட்டு வச்சிரும். ஸோ அதனால வாட்ஸ்அப்பில் டெலிகிராமில் இது மாதிரி மெசேஜிங் ஆப்ஸ்லாம் என்ன இமேஜஸ் வந்தாலும் அந்த வைரஸ் வந்து அதை எடுத்துக்கிட்டு யார் ஹேக் பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் அனுப்பிச்சிடும். இது வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிமீடியா ஹேக்கிங் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால தான் இதை வந்து மீடியா ஃபைல் ஜாக்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மெத்தடை. இப்போ உங்கள் ஃபோனில் இருக்கிற வாட்ஸ்அப் இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் இல்லைனா ஆடியோஸ் இதை மட்டும் யாராவது ஹேக் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இதுலேருந்து நான் எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த ஒரு புது ஆப் டவுன்லோட் பண்ணாலும் அது கேமாக இருக்கட்டும் இல்லைனா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு மேப் ஆப்பாக இருக்கட்டும், எந்த ஆப்பாக இருந்தாலும் தேவையில்லாம பெர்மிஷன் ஏதாவது கேட்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதை கொடுக்கவே கூடாது, நோ கொடுத்துடணும். அதே நேரத்தில் அடிக்கடி வந்து இந்த ஆப் வந்து இன்னொரு ஆப்போட இன்ஃபர்மேஷன் வந்து எடுக்கணும்னு நினைக்குது, அலோவ் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். எப்போவுமே நம்ம வந்து அலோவ் கொடுத்துருவோம். அதை வந்து நீங்கள் ஆஸ்க் ஆப் நாட் டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணலாம். அப்படின்லாம் போயிட்டு எதனால் கேட்குது, உண்மையாலுமே இது தேவையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சதுக்கப்புறம் நீங்கள் பெர்மிஷன் கொடுத்தீங்க அப்படின்னாலே இந்த பிரச்சனை வந்து ஈஸியாக அவாய்ட் பண்ணிடலாம். அடுத்து நம்ம பார்க்க வர மெத்தட் பார்த்தீங்கன்னா ரொம்ப காமெடியாக இருக்கும். ஃபேஸ்புக் வந்து உங்கள் வாட்ஸ்அப் சாட்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, சாட்ஸை பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்னதான் வந்து வாட்ஸ்அப் வந்து எண்ட் டு எண்ட் என்கிரிப்டட் மெத்தடை யூஸ் பண்ணாலும் இப்போ ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்லாம் பார்த்தீங்கன்னா ஷேர்ட் கண்டெய்னர் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதாவது அதோடைய டேட்டா வந்து நம்ம ஹார்ட் டிஸ்கில் சேவ் ஆகுது இல்லைங்களா. இப்போ நம்ம ஃபோன் மெமரியாக இருக்கட்டும் இல்லைனா சிஸ்டம் மெமரியாக இருக்கட்டும், அதில் வந்து நீங்கள் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் ஒன்றா யூஸ் பண்ணும்போது ஃபேஸ்புக்னால அந்த ஷேர்ட் கண்டெய்னர் வழியாக உங்களோட வாட்ஸ்அப்பில் இருக்கிற பர்சனல் சேட்டை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் ஃபேஸ்புக் வந்து அது மாதிரி யூஸ் பண்ண எந்த ஒரு தரவும் இல்லைனாலும் அதுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ஷேர்ட் கண்டெய்னரில் இருக்கா இல்லை அப்படின்னு செக் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் வந்து பெஸ்ட்டு ஃபேஸ்புக் யூஸ் பண்ணாமே இருக்கலாம். ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணி அதுலேருந்து வந்து ஃபேஸ்புக்கை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போட்டாலே அது ஆட்டோமேட்டிக்காக ஃபேஸ்புக்கில் போயிடும். ஸோ இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி வாட்ஸ்அப் வந்து சேஃபாக வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் வந்து வேறு ஃபோனில் யூஸ் பண்ணிட்டு ஃபேஸ்புக் வந்து சிஸ்டமில் மட்டும் யூஸ் பண்ணலாம். பட் ஃபேஸ்புக் வந்து எப்போவுமே மற்ற ஆப்ஸில் இருக்கிற டேட்டாவை எடுக்கிறதுக்கு அவங்க வந்து நிறைய பெர்மிஷன்ஸ் கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. இது வந்து நிறைய நியூஸில் கூட வந்துச்சு. ஸோ ஃபேஸ்புக்கில் அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது. நீங்கள் ஃபேஸ்புக்கில் சாதாரணமாக வந்து ஏதாவது கூகுளில் சர்ச் பண்ணியிருப்பீங்க. இப்போ வந்து ஒரு பால் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபேஸ்புக்கில் வந்து அந்த பாலோட ஆட் வந்திருக்கும். ஸோ ஃபேஸ்புக்கு தெரியும் நீங்கள் கூகுளில் போய் பாலை வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது. ஏன்னா வந்து நம்ம பெர்மிஷன்ஸில் கொடுத்துருப்போம், நீங்கள் வந்து வேறு எந்த ஆப்பில் என்ன சர்ச் பண்ணாலும் அதை வந்து ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மாதிரி நிறைய ரிஸ்க் இருக்கிறனாலே வந்து ஃபேஸ்புக் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் என்ன முடிவு எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். அடுத்து நம்ம பார்க்க போகிற மெத்தடும் ரொம்ப வித்தியாசமான ஒரு மெத்தடுங்க, பெய்ட் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ். இது வழியாக உங்கள் வாட்ஸ்அப் வந்து ஆக்ட் பண்ண முடியும். ஆமாம், இப்போ நீங்கள் காசு கொடுத்து எனக்கு இவனுக்கு வந்து சூனியம் வைக்கணும் அப்படின்னு வந்து சாமியார்கிட்ட அந்த காலத்துலாம் சொல்கிற மாதிரி இவனோட வாட்ஸ்அப் வந்து ஹேக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காசு கொடுத்தே ஒரு பெய்ட் தேர்ட் பார்ட்டி ஆப்பை வாங்கி இன்னொருத்தவங்களை வந்து அதை யூஸ் பண்ண வச்சு வாட்ஸ்அப் வந்து ஆக்ட் பண்ணலாம். இது வந்து எப்படி ஆக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக வந்து ஒரு லிங்க், ஒரு வெப்பில் வந்து ஒரு லிங்க் கிளிக் பண்ணாலே வாட்ஸ்அப் ஆக்ட் பண்ணுற அளவுக்கு வந்து அட்வான்ஸ்டான தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் எல்லாமே இருக்குது. பட் இது எல்லாமே இந்தியாவில் அந்த அளவுக்கு ஃபேமஸ் இல்லை அப்படின்னாலும் இன்னும் சில நாட்களில் கண்டிப்பாக வந்து இந்தியாவிலையும் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் அதோட காஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாலாம் இல்லை. நீங்கள் வந்து ஒரு ஐஃபோன் வாங்குற அளவுக்கு தான் உங்களுக்கு செலவாகும். ஸோ யாராவது உங்களை கண்டிப்பாக ஆக்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க, நீங்கள் வந்து பிஸ்னஸ்லாம் பண்ணுறீங்க, உங்ககிட்ட நிறைய மணி இருக்குது, அந்த மணியை வந்து எப்படியாவது எடுக்கணும்னு நினைக்கிறாங்க, இல்லைனா ஒரு கான்ஃபிடென்ஷியலான இன்ஃபர்மேஷன் இருக்குது அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க செலவு பண்ணி பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எந்த ஒரு லிங்க் கிளிக் பண்ணாலும் எந்த ஒரு வெப்சைட் யூஸ் பண்ணாலும் கண்டிப்பாக வந்து அது ப்ரொடெக்டட் வெப்சைட்டாக இருக்கா இல்லை அப்படின்னு பார்த்துக்கோங்க. அண்ட் இது எல்லாமே வந்து இன்னும் வரும் காலங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக நடக்கக்கூடிய ஒரு குற்றமாக மாறிடும். இப்போ எப்படி வந்து ரோட்டில் வந்து செயின் ஸ்நாச்சிங் பண்ணுறாங்களோ அது மாதிரி ஒருத்தவங்களோட வாட்ஸ்அப்பை வந்து காசு கொடுத்து ஆக்ட் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற மெத்தட் வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தடுங்க. வாட்ஸ்அப் க்ளோன்ஸை வந்து கிரியேட் பண்ணிடுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து யாராவது ஃபோன் கிஃப்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இல்லைனா ஃபோன் கொடுக்குறாங்க, இல்லைனா நீங்கள் ஒரு கடையில் வந்து ஃபோனை சர்வீஸ் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கும்போது அந்த ஃபோனை திருப்பி வாங்கும்போது அதில் வந்து வாட்ஸ்அப் ஆப் இருக்கும். அந்த ஆப்பை வந்து ஆக்சுவலான ஆப் இல்லாமல் ஒரு க்ளோனை வந்து கொடுத்துருவாங்க. பார்க்குறதுக்கு வந்து வாட்ஸ்அப் மாதிரியே இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட நம்பர் போட்டு ஓடிபி நம்ம வந்து என்ட்ரு பண்ணுவோம். அந்த ஓடிபி வந்து டேரெக்டாக ஹேக்கருக்கு போயிடும்.
அந்த ஹேக்கர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அவங்ககிட்ட இருக்கிற டிவைஸில் வாட்ஸ்அப்பை லாகின் பண்ணிடுவாங்க. நம்ம வாட்ஸ்அப்போட சேட்டு, வீடியோ, ஃபோட்டோ எல்லாமே போயிடும். ஸோ இந்த வாட்ஸ்அப் க்ளோன் ஆப் யூஸ் பண்ணி ஹேக் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு மெத்தட். பட் நீங்கள் வந்து கொஞ்சம் தெளிவாக இருக்கீங்க அப்படின்னாலே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரிஜினலுக்கும் ஃபேக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். பட் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ண தெரியாதவங்க, வாட்ஸ்அப் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறவங்க வந்து இதுக்கு வந்து பலியாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். வாட்ஸ்அப்போட ஒரிஜினல் வெர்ஷன் மட்டும்தான், அதுவும் நீங்கள் ப்ளே ஸ்டோர் இல்லைனா iOSல இருந்து மட்டும்தான் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும். யாராவது அனுப்புகிறாங்க, வாட்ஸ்அப் நான் உனக்கு அனுப்புகிறேன், இதை வந்து நீ இன்ஸ்டால் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஃபேக் க்ளோன் ஆப்பாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பட் ப்ளே ஸ்டோர்லையோ ஆப் ஸ்டோர்லையோ போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆப் வந்து ஒரிஜினலாக தான் இருக்கும். அதில் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து டூப்ளிகேட் இல்லைனா க்ளோன் ஆப்ஸை வந்து கொடுக்க மாட்டாங்க. நிறைய ஃபில்டரிங் சிஸ்டம்ஸ் இருக்குது, அதில் வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப் வந்து ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ அந்த காலத்தில் நம்ம மார்க்கெட்டில் போய் நெய்யோ அரிசியோ வாங்குறோம் அப்படின்னா அது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக அக்மார் சிம்பிள் இருக்கா இல்லையா அப்படின்னு எப்படி செக் பண்ணுறோமோ அது மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ஸும் வந்து ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக அப்படின்னு செக் பண்ண வேண்டிய கடமை நம்மளுக்கு இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற மெத்தட் வந்து டெக்னிக்கலி ஒரு ஹேக்கிங் மெத்தட் கிடையாது, நம்மளுடைய உதாசீனம் அப்படின்னு கூட சொல்லலாம், நம்மளுடைய கவனக்குறைவு அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து நம்ம இன்டர்நெட் சென்டர்ஸ்லாம் போய் வாட்ஸ்அப் வெப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து கீப் மீ சைன்ட் இன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த சிஸ்டம்லேருந்து அப்படியே வந்துட்டோம் அப்படின்னா அதை வந்து யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அண்ட் நீங்கள் வந்து ஒன்ஸ் கீப் மீ சைன்ட் இன்னு சொல்லிட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட ஒரு ட்ரெயின்ட் ஹேக்கர் வந்து அந்த ஹிஸ்ட்ரியில் போய் அதே பேஜை ஓப்பன் பண்ணி அதையே வந்து ரிஃப்ரெஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து வாட்ஸ்அப் வெப் யூஸ் பண்ணுறீங்கன்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எந்தெந்த பிசியில் யூஸ் பண்ணியிருக்கீங்க, எப்போ யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து அடிக்கடி நீங்கள் ஃபோனில் செக் பண்ணிக்கலாம். ஏதாவது ஆக்டிவ் சிஸ்டம் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். அதில் வந்து நீங்கள் லாக் அவுட் பண்ணலாம். இது வந்து ரொம்ப பேசிக்காக இருந்தாலும் இது வழியாக ஆக்ட் பண்ணி இது வழியாக இன்ஃபர்மேஷன் திருடுறதுக்கும் நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. நம்ம பார்க்க போகிற அடுத்த மெத்தட் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து டெக்னிக்கலி ஹேக்கிங் கிடையாது, பட் நம்மளுக்கு தெரியாமல் நம்மளுடைய இன்ஃபர்மேஷனை திருடுறது அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாட்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிடுவாங்க. இது வந்து நிறைய டைம் தேவையில்லை. இப்போ உங்களோட இன்ஃபர்மேஷன் வந்து நான் திருடணும்னு நினச்சிட்டேன் அப்படின்னா உங்கள் ஃபோன் கொடுங்க நான் பார்த்துட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் போய் சாட்லாம் வந்து ஒரு இமெயில் ஐடியை மாற்றி நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட முடியும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இருந்தாலே போதும். இன்னும் நல்ல ட்ரெயின்ட் ஹேக்கராக இருந்தாங்க அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ்லேயே பண்ணிடுவாங்க. ஸோ இதை வந்து நம்ம எப்படி தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோனை சர்வீஸ் கொடுக்குறீங்க இல்லைனா ஃபோனை வேறு யாருக்காவது யூஸ் பண்ண கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக வாட்ஸ்அப்பை வந்து நீங்கள் வந்து லாக் பண்ணி வச்சுக்கணும். வாட்ஸ்அப் ஓப்பனில் இருந்ததுன்னா சாட் தானே என்ன பண்ண போகிறாங்க, எல்லா சாட்டையுமா படிக்க முடியும் அப்படின்னா அவங்க வந்து சாட் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டாங்கன்னா சாட் மட்டும் எக்ஸ்போர்ட் ஆகுது, அதில் இருக்கிற மீடியாவும் வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். அதில் வந்து உங்களுடைய ஃபுல் ஜாதத்தையுமே பார்த்துட முடியும். ஸோ வாட்ஸ்அப் வந்து எப்போவுமே நீங்கள் தனியாக லாக் போட்டு வச்சுருக்கிறது வந்து இதை அவாய்ட் பண்ணிடும். வாட்ஸ்அப் எப்படி எப்படிலாம் ஆக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற நிறைய மெத்தட் பார்த்தோம். இப்போ கடைசியாக நம்ம பார்க்க போகிற மெத்தட் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் மட்டும் இல்லை, அவங்க மொத்த ஃபோனே வந்து அவங்க ஆக்ட் பண்ணிடலாம், யூஸ் பண்ணிடலாம். அதான் வந்து இந்த கீ லாகர் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. கீ லாகர் அப்படின்னா என்னென்னா ஒரு அப்ளிகேஷன் வந்து உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க. அந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணுன்னா நீங்கள் வந்து என்னென்ன டைப் பண்ணுறீங்க, எப்படி டைப் பண்ணுறீங்க எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி யார் ஹேக் பண்ணாங்களோ அவங்களுக்கு அனுப்பிச்சிடும். ஸோ உங்கள் ஃபோனில் வந்து ஒரு பாஸ்வேர்டு இருக்குது, லாக் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அந்த பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ உங்கள் ஃபோனை எடுத்து அவங்க அந்த பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் பண்ணிடுவாங்க, வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணிடுவாங்க, டெலிகிராம் யூஸ் பண்ணிடுவாங்க, என்னென்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ எல்லாத்தையுமே எடுத்துருவாங்க. இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஃபோன்ஸ் மட்டும் இல்லைங்க சிஸ்டம்ஸ் கூட நிறைய பேர் ஹேக் பண்ணியிருக்காங்க, நிறைய ஹிஸ்ட்ரிஸ் இருக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி உங்கள் ஃபோனை ஹேக் பண்ணுற ப்ராபபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஏன்னா இது அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து இந்த அப்ளிகேஷன்லாம் கிடைக்காது. ப்ரொஃபஷனல் ஹேக்கர்ஸ் மட்டும் தான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஹேக் பண்ண முடியும். ஆனாலும் இந்த வீடியோ நம்ம பார்த்த எல்லா மெத்தடுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதெல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. இது எல்லாத்துல வந்து நம்ம தப்பிக்கிற மாதிரி நம்ம ஃபோனை நம்ம வச்சுக்கிட்டாலே கண்டிப்பாக உங்கள் வாட்ஸ்அப் வந்து ஆக்ட் பண்ணவே முடியாது. ரொம்ப ரொம்ப ரேர். அண்ட் வாட்ஸ்அப் ஆக்ட் பண்ணுறதை பற்றி நம்ம பயப்படணுமா வேணாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அதில் கவனம் இருக்கணும், கண்டிப்பாக அதில் வந்து ஒரு அவேர்னஸ் இருக்கணும். ஏன்னா நாளைக்கு வந்து நம்மளுக்கு நடக்க போகிற திருட்டு, நம்மளுக்கு நடக்க போகிற லாஸ் எல்லாமே வந்து ஃபிசிக்கலாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, டிஜிட்டலாக தான் இருக்க போகுது. நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கிற காசை எப்படி திருடலாம் அப்படின்னு தான் திருடர்கள் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது வாட்ஸ்அப்பை திருடினாலே அக்கௌண்ட்டில் இருக்கிற காசை எடுத்துலாம் அப்படிங்கும்போது யார் வந்து வாட்ஸ்அப் ஆக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாமல் இருப்பா? கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க. பட் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்தால் அதை தடுத்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய டெக் அப்டேட்ஸ், மொபைல் அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.